ஆண்டவரே, எங்கள் சபைகளை நீர் மிகவும் நேசிக்கிறபடியினால், எங்கள் ஊழியர்களை நீர் மிகவும் நேசிக்கிறபடியினால், எங்கள் பட்டணத்தை கர்த்தர் நீர் மிகவும் நேசிக்கிறபடியினால், இப்படியா நாங்கள் இரவிலே கூடி ஜெபிப்பதற்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரே ஒரு அறிவிப்பை மாத்திரம் சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக போக விரும்புகிறேன். ஒவ்வொரு மாதமும் 2வது வெள்ளிக்கிழமை நமக்கு இந்த இம்பாக்ட் ரிவைவல் நைட் பிரேயர் இருக்கும். ஒரு தாக்கத்தை எழுப்புதலுக்காக, எழுப்புதல் தான் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்க போகிறது. அந்த எழுப்புதலின் தாக்கத்தை நம்முடைய பகுதியிலும் கிராமங்களிலும் உண்டாக வேண்டும் என்றால், இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினால் ஜபத்தினால் எப்படி விலகுமோ அதே போல இரவிலே ஜெபிக்கிற இந்த ஜபம் எல்லா ஆவிகளையும் கட்டி நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும். ஹல்லேலூயா. எனவே நம் நடுவில் வந்திருக்கிற அருமையான சிட்டி பாபு சாமியல் பாஸ்டர் அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுப்பார்கள். கைகளை தட்டி நாம் வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரவு ஜெபத்தில் கூடியிருக்கிற உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே பெரிய ஒரு தெய்வ பிரசன்னம் இந்த இடத்துல உலாவி இருக்கிறதை நம்மால் உணர முடிகிறது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவு ஜெபத்தில் பாஸ்டர் நீங்க வாங்க அப்படின்னு சகோதரர் கூப்பிட்ட போது என்னுடைய சந்தையில ஒரு வார்த்தை எழுப்பினர். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு நான் என்னுடைய வார்த்தையாய் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அழைப்பே இல்லாத அரியணை. அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை கேட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அழைப்பே இல்லாத ஒரு அரியணை, ஒரு அரசாங்கம், ஒரு ஆட்சி, தலைமைத்துவமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், அழைப்பு இல்லை என்றால் சரியான ஒரு அரியணையை செய்ய முடியாது. அது என்ன அழைப்பே இல்லாத ஒரு அரியணை? மனிதர்கள் சொல்லிக் கொள்ளலாம், நான் தலைவன், நான் ஜப வீரன், நான் ஆராதனை வீரன் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அது மனிதர்கள் சொல்ல சொல்ல அவர்களுக்கு தாங்களாகவே பெருமைப்படுத்திக் கொள்ளுகிற காரியமாய் கூட அது தெரியலாம். சொல்லத்தான் முடியுமே தவிர செயல்பட முடியாது. என்ன வேண்டுமெல்லாம் சொல்லிக் கொண்டு போகலாம், ஆனால் செயல்பட வேண்டும் என்றால் அது செயல்பட முடியாது. நாம் செயல்பட வேண்டும் என்றால் அழைப்பு நமக்கு மிக மிக முக்கியமானது. ஒரு மனிதன் செயல்பட வேண்டும், ஒரு மனிதன் ஜெப வீரனாக இருக்க வேண்டும், ஒரு மனிதன் தலைமைத்துவத்தை எடுத்து செயல்பட வேண்டும் என்றால் அந்த மனிதனுக்கு அழைப்பு என்பது மிக மிக முக்கியம். ஆமென். இந்த அழைப்பை குறித்து நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது 1 ராஜாக்களுடைய புத்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்துல இப்படி நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 5வது வசனத்துல, ஆபீசுக்கு பிறந்த அத்தோனியா என்பவர் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரர்களையும் தனக்கு முன்னோடும் 50 காவல்களையும் சம்பாதித்தான். இங்கே அதோனியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். தனக்குத்தானே ஒரு ராஜபாரத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். தனக்குத்தானே குதிரை வீரர்களை சம்பாதித்தார். தனக்குத்தானே ஒரு போர் வீரர்களை சம்பாதித்தார். நன்றாய் கவனித்து பாருங்கள். அதோனியாவை குறித்து நாம் ஆழமாக
பார்ப்போம் என்றால் யார் இந்த அதோனியா? அவன் விசேஷித்த ஒரு மனிதன் தான். 2 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2-4 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது தாவீதுக்கு பிறந்த 4வது மகன் இந்த அதோனியா. தாவீது அரசனுக்கு, தாவீது மன்னனுக்கு பிறந்த 4வது மகன் இந்த அதோனியா. இவன் அழகு மிகுந்தவன். அழகு என்றால் அப்படி ஒரு அழகு. தாவீது பெற்ற பிள்ளைகள் எல்லாமே ரொம்ப அழகுதான். அதனால அதோனியாவும் விசேஷமான ஒரு அழகு. 2 நாளாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஜனங்களுக்கு போதனை செய்கிற ஒரு லேவியன் இந்த அதோனியா. ஜனங்களுக்கு போதிக்கிற ஒரு லேவியன். என்ன ஒரு உயர்ந்த ஒரு பொறுப்பு பாருங்களேன். இன்னைக்கு போதிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நன்றாய் போதிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, தவறாய் போதிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நன்றாய் போதிக்கிற போதனைகள் குறையாய் மாறி தவறாய் போதிக்கிற போதனைகள் அதிகமாயிட்டு. நம்ம ஊழிய பாணியிலே சொல்லுவோம் என்றால் கள்ள உபதேசம் பெருகிவிட்டது. வேதத்துக்கு முரண்பாடான உபதேசம் பெருகிவிட்டது. தவறான போதனை பெருகிவிட்டது. இன்றைக்கு நிறைய மக்கள் தவறான போதனைகளை கேட்பதற்கு தன்னுடைய செவிகளை சாய்த்துக் கொள்ளுகிறார்கள். இந்த அதோனியா போதிக்கிற, ஜனங்களுக்கு போதனை செய்கிற ஒரு லேவியன். நெகோமியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நெகோமியாவோடு உடன்படிக்கைக்கு முத்திரை போடப்பட்டவன் இந்த அதோனியா. என்ன ஆச்சரியம் பாருங்களேன். உடன்படிக்கைக்கு முத்திரை போடப்பட்டவன் இந்த அதோனியா. ராஜாவாக ராஜபாரம் பண்ண எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்கு. என்னுடைய அப்பா ராஜா, என் பிள்ளையும் ராஜாவாக வேண்டும் என்கிற தகுதி இவனுக்கு இருக்கிறது. அதிகாரம் இவனுக்கு இருக்கிறது. அந்த ஒரே எண்ணத்தில் தான் தனக்கு ஒரு ராஜபாரத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த அதோனியா ஆட்களை சம்பாதித்து சேர்த்து வைத்துக் கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ராஜா வம்சத்தில் பிறந்தவன் தான். ராஜ யோகம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ராஜாவாக முடியலையே. காரணம் என்ன? தகுதி இருக்கிறது, ஆனால் அழைப்பு இல்லை. தகுதி யாருக்கு வேண்டுமானாலும் இருக்கும், ஆனால் அழைப்பு ஆண்டவர் தான் கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகுதி தன்னை தரம் பார்த்து ஏற்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் அழைப்பு அப்படி ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. பாருங்க, இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் வாசித்து பாருங்கள். நீங்க வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ளாகவே ஒரு புத்துணர்வு எழும்பி வருகிறதை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் காண்பீர்கள். எல்லாம் அவனுக்கு தகுதி இருக்கிறது, ஆனா அவனுக்கு என்ன இல்லை? அழைப்பு இல்லை. தகுதி வேற, அழைப்பு வேற. பாடக்கூடிய தகுதி இருக்கிறது, பிரசங்கக்கூட தகுதி இருக்கிறது, ஆனால் நிலைத்து நிற்க முடியும். அழைப்பு இருந்தால் தானே நிலைத்து நிற்க முடியும். தகுதியை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியும். இதை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியுடைய வாழ்க்கையில தகுதி இருக்கலாம். அந்த தகுதியை பார்த்து உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போவது இல்லை. அதோனியாவுக்கு அத்தனை தகுதியும்
ஆனால் தேவனுடைய அழைப்பு அதோனியாவுக்கு இல்லை. நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம், அது முக்கியம் அல்ல. கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் அடிக்கடி ஒன்றை சொல்லிக் கொள்ளுவேன். வருடாந்திர கிறிஸ்தவர்கள், ஏதோ பண்டிகை நாட்கள் மட்டும் வந்து போகிற கிறிஸ்தவர்கள், இயேசு பிறந்த நாட்கள், கிறிஸ்தவன் நாட்கள், புது வருட நாட்கள், இவர்கள் வருடாந்திரத்துக்கு மட்டும் ஒரு முறை ஆலயத்தை தேடி வருவார்கள். அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். மாதாந்திர கிறிஸ்தவர்கள் பந்திக்கு மட்டும் வருவார்கள். அப்பத்தையும் ரசத்தையும் வாங்க வேண்டும். அவங்க மாதாந்திர கிறிஸ்தவர்கள், அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். வாராந்திர கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவாங்க. மற்ற சபைகள் நடக்கிற ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து போகிற உபவாச ஜபத்துக்கு வரமாட்டாங்க, இரவு ஜபத்துக்கு வரமாட்டாங்க, ஊழிய குடும்பங்களில குடும்ப ஜபங்களுக்கு வரமாட்டாங்க. இவங்கெல்லாம் வாராந்திர கிறிஸ்தவர்கள். ஆனால் கிறிஸ்தவர் என்கிற தகுதி இருக்கிறது, அழைப்பு இல்லை. நானும் கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொள்ள அது தகுதி. ஆனால் அழைப்பு என்பது வேற. அழைப்பு என்பது சபையோடு ஒட்டி இருக்கிறது. அழைப்பு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், கிறிஸ்தவர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். நாம் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும், கடவுளால் அழைக்கப்பட வேண்டும். அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அவங்கெல்லாம் கேட்டான்னு சொல்லுவாங்க, நாங்களும் அப்படி யாரு தான் கிறிஸ்தவங்க தானப்பா. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன் ஏன் சொல்றாங்க? ஞாயிற்றுக்கிழமை போகலன்னாலே மற்ற ஆள் கேட்பாங்க, ஏன்பா சபைக்கே போகலையா, வீட்டிலேயே சுத்திக்கிட்டு இருக்கிற? அதுக்காவது ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு என்ன பண்ணிடலாம், வந்து போகலாம். அதோனியாவுக்கு எல்லாம் தகுதியும் இருந்தது, ஆனால் அழைப்பு என்பது அவருக்கு இல்லை. கேளுங்க, 1 ராஜாக்கள் புத்தகம் 1 அதிகாரம் 25வது வசனம். அவர் இன்றைய தினம் போய் மாடுகளையும் கொடுத்த ஆடுகளையும் அடித்து ராஜாவின் குமார அனைவருக்கும் ராணுவ தலைவரையும் ஆசிரியனாகிய அபிதாரையும் அழைத்தான். அவர்கள் அவனுக்கு முன்பாக புசித்து குடித்து ராஜாவாகிய அதோனியாவை வாழ்க என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, இந்த 25வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அதோனியா ஒரு விருந்து ஏற்படுத்தி தனக்கு முக்கியமானவர்களை அழைப்பித்து அங்கே விருந்து கொண்டாடுகிறார், கொளுத்த கன்றுகளை அடித்து. அல்லேலூயா. இதனை வாசித்த போது எனக்கு ரொம்ப சுவரியசியமான ஒரு சிந்தை எனக்குள்ள எழுப்பினது. ராஜா வாழ்க, ராஜா வாழ்க, ராஜா வாழ்க என்று சொல்லி விருந்துண்டவர்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்ட போது அதோனியாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் தான் ராஜா, வந்து விருந்து துண்ணவன் என்ன பண்றான்? கொண்டாடுறான். அவன் உள்ளத்துல ஒரு பெருமை தன்னையே அறியாமல் ஆண்டு வந்து விட்டது. நான் தான் ராஜா, நான் தான் ராஜா, நான் தான் ராஜா.
சில நபர்கள் சொல்லும் பொழுது கேட்கிற ஆளுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? காலர் அப்படியே மேல தூக்கி போட்டுட்டு இருக்கலாம் போல இருக்கும். அதோனியாவுக்கு உச்சம். வாசித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கொளுத்த கன்றுகளை சாப்பிட்டவங்க எல்லாம் சொல்றான், ராஜா வாழ்க, ராஜா வாழ்க. ஒரு பக்கம் இப்படி இருக்கட்டும், இவங்க உண்டு ராஜா வாழ்க வாழ்க என்று கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. 33ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனங்களை வரையும் வாசிப்போம். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவருடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாக சாலமோனையும் என்று கோவேறு கழுதை பலியேற்றி அவனை சீகோனுக்கு அழைத்துக் கொண்டு போங்கள். அங்கே ஆசிரியனாக சாதோக்கும் தீர்க்கதரிசியாக நாத்தானும் இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். இன்னும் எக்காலம் ஊதி ராஜாவாக சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். அதுக்கு பின்பு அவர் நகர் மூலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவாய் இருப்பான். இஸ்ரவேலிலும் யூதாவிலும் தலைவனாய் இருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றார். அல்லேலூயா. ஒரு பக்கம் ஒரு கூட்டம் கொடுத்த கன்றுகள் அடித்து தின்னவங்கெல்லாம் அந்த அதோனியா வாழ்க, ராஜா வாழ்க, ராஜா வாழ்க என்று ஒரு பக்கம் கூப்பாடு போட்டு கத்திக்கிட்டு இருக்கிறான். ஒரு பக்கம் தாவீது கட்டளையிடுகிறான். நான் சொல்றேன், அழைப்புக்கும் தகுதிக்கும் வித்தியாசத்தை நான் சொல்றேன் பாருங்க. அதோனியா செய்து கொண்ட தகுதி இருக்கிறது, எனக்கு ஒரு ராஜபாரம் செய்ய முடியும் என்கிற உச்சத்தில் இருக்கிறான். அது தகுதி. ஏன்னா ராஜாக்குள்ள ராஜா தான் வரணும். அதுல போட்டு சில கூட்டம் ஒன்னா சேர்ந்து அதோனியா உசக்கலைப்பு விட்டு அவனை ராஜாவா மாத்தி விட்டுட்டாங்க. அவன் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். அழைப்பு ஒரு பக்கம் தாவீது சொல்லுகிறான், சாலமோனை கோவேறு கழுதை மேலே ஏற்றுங்கள். அதுதான் அழைப்பு. அல்லேலூயா. இது ராஜா பயன்படுத்தின கழுதை. ராஜா எப்படி ஒன்னாலும் சொல்லியிருந்தோம் வாழ்க அப்படின்ட்டு ஒரு ராஜாவா? பச்சைமால் போய் ராஜா கிட்ட கேட்கிறான், என் ஆண்டவரே ராஜா யாரு? அங்க அதோனியா கொடுத்த விருந்தடிச்சு ஒரு கூட்டம் கொண்டாடிக்கிட்டு இருக்குது, அவர்தான் ராஜான்னு. நீ எப்ப சொல்லிவிட்டீரா அவர்தான் ராஜாவா? தாவீதுக்கு பெரிய குழப்பம் இல்ல, தாவீதுக்கே தெரியல அதோனியா ராஜான்னு சொல்றது. அப்ப யார் சொல்லியிருப்பான்? ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தை நம்பாதீங்க. ஆனா தாவீது சொல்லுகிறார், சாலமோனை கோவேறு கழுதை மேலே ஏற்றுங்கள். அழைப்பு என்பது அவன் கோவேறு கழுதை மேலே ஏற்றினார். அவனை அபிஷேகம் பண்ணுங்கள். என்ன அபிஷேகமா? ராஜாவாக அபிஷேகம் பண்ணுங்கள். ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். எக்காலம் ஊதுங்கள். எக்கால சத்தம் கேட்குது. இப்ப எக்கால சத்தம் கேட்டாதான் ராஜா நகர்வலம் வருகிறான் என்று தெரியும். சும்மா ராஜா வாழ்க, சும்மா ராஜா வாழ்கன்னு நல்ல கொளுத்த கரிய திட்டுவிட்டு கத்துறதெல்லாம் ராஜா கிடையாது. ராஜா அரண்மனையிலிருந்து எக்கால சத்தம் கேட்கப்படணும். எக்கால சத்தத்தை ஊதி ராஜா வாழ்க, ராஜா வாழ்க என்று நகர்வலத்தை கூட்டிக் கொண்டு போய் காண்பீர்கள் என்று தாவீது தெரிவிக்கிறதை பார்த்து நான் ஏற்படுத்தினேன் என்று சொல்லுங்கள். இதுதான் அழைப்பு. அபிஷேகம் பண்ணப்படணும்.
இந்த தகுதியெல்லாம் அதோனியாவுக்கு இல்ல. இந்த தகுதியெல்லாம் அதோனியாவுக்கு இல்லை. நான் படிக்கும் போது ஒன்றை யோசித்து படித்தேன். சுயத்தினால எதையும் செய்ய முடியாது, பெருமையினால எதையும் செய்ய முடியாது. ராஜா வாழ்க என்று சொன்ன உடனே அதோனியாவுக்கு உச்சத்தில் பெருமை வந்து விட்டது. நான் தான் ராஜா. ஆனா ராஜபாரம் சாலமோனுக்கு மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது. இந்த ரெண்டு சம்பவத்தையும் யோசித்து பாருங்களேன். அதோனியா ஒரு கூட்டம் சேர்த்து வச்சிட்டு இருக்கிறான். அங்க ஒரு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறான், ராஜா வாழ்க ராஜா வாழ்கன்னு சொல்லி. இங்க கோவேறு கழுதை மேல ஏற்றி எக்கால சத்தத்தோடு சத்தம் கேட்கிறது. இப்ப அதோனியாக்கு பயம் வந்திருக்குமா? வந்திருக்காதா? நிச்சயம் பயம் வந்திருக்கும். என் நான் இல்ல என்ன ராஜான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அங்க இங்க தண்டம் போட்டு எக்காலத்தை ஊதி, ஆமா அவனை கூட்டு வர என்ன சட்டம் அது? அவன் காதுக்கு செய்தி கேட்கப்படுகிறான். தாவீது சாலமோனை ராஜாவாக டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதோனியா அம்பேரு. அதே மாதிரிதாங்க சத்தம். அதோனி மோசமான மரணத்தை தழுவினான். சுயம். நம்ம வாசித்த அந்த 5வது வசனத்திலேயே தனக்கென்று அந்த வசனத்தை மறுபடியும் நம்ம வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கிற 5வது வசனம். ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன், நான் ராஜாவேன் என்று சொல்லி தன்னை தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் 50 காலாட்களை சம்பாதிச்சுட்டான். பாருங்க, எப்பா எங்க அப்பாவுக்கு அடுத்து நான் தான் இருக்க போறேன். அதனால என்ன யாரால என்ன பண்ண முடியாது, வெல்ல முடியாது என்று தான் சுயத்தில் அவன் எழுப்பி நிற்கிறதை இங்கே காண்பிக்க முடியும். சுயம் ஒரு நாளும் ஒரு மனிதனை உயர்வுக்குள்ளாய் கொண்டு வராது. சுயம் என்பது தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொள்ளுகிற திறமை. பாட்டு திறமை வளர்த்துக்கலாம், பேசுகிற திறமை வளர்த்துக்கலாம். நாம் கிறிஸ்தவராய் இருந்தால் என்னென்ன திறமை வளர்க்க முடியுமோ வளர்த்துக்கலாம். ஆனா அழைப்பு இல்லை என்றால் அதிலே எந்த ஒரு திட்டத்திலும் செயல்படுத்த முடியாது என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். அதான் சொன்னேன், அழைப்பு வேற, அழைப்பு வேற. அழைப்பே இல்லாத அரியணையில அதோனியா ஏறவே முடியாது. இன்றைக்கு எத்தனை அதோனியாக்கள் சுயமா எழுப்பி நிற்கிறதை பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, சுயம் சாகட்டும். அழைப்பை புரிந்து கொண்டு, அழைத்தவரை புரிந்து கொண்டு. நான் படிக்கும் போது ஒன்றை படித்தேன், நான் கற்றுக்கொண்டேன். அதோனியாவோடு கர்த்தர் இல்லை. தவறாய் ஆலோசனை சொல்லுகிறவர்கள் கூட சேர்ந்து கொண்டார். தவறான வழிநடத்துதலை சொல்லுகிறவர்கள் அதோனியா கூட சேர்ந்து கொண்டார்கள். தாவீது வயது முதிர்ந்த நேரத்தில் தவறான ஆலோசனைகளுக்கு கொடுத்தார்கள். அப்பா வயது முதிர்ந்த சாக கிடக்காரு,
நீயாட்டும் ராஜாவாயிரலாம இல்ல பிரியமானவர்களே. சாலமோனுக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு ஆவிக்குரிய நபர்கள் இருந்தார்கள். நாம் இன்னைக்கு யாருடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிறோம்? அழைப்பு இருந்தால் ஆவிக்குரிய ஆலோசனை தன்னாலே வரும். வசனம் சொல்லு, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். அந்த வழிதான் அழைப்பின் வழி. அந்த அழைப்பின் வழியை நாம் புரிந்து கொள்வோம். அழைப்பு இல்லாமல் அரியணையில் அமர முடியாது. அழைப்பு இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. அழைப்பு இல்லாமல் குடும்பம் நடத்த முடியாது. இன்றைக்கு சுயமாய் ஏற்படுத்தி கொண்ட குடும்பம், எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு தேவையில்லாத ஆலோசனைகளை கேட்டு நடந்த குடும்பங்கள் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. சுயமான வாழ்க்கையை வெறுத்து ஜெயமான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த வசனத்தின் மூலம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நாம் யாவும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த